ஓம் சாந்தி. 10/8/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகிறது, வயிறு நிரம்பி விடுகிறது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக இருக்கிறீர்கள். எப்படி? பதில்: எதுவரை தேக அபிமானம் இருக்கிறதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆகுவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாதீத்த நிலை அடைகிறீர்களோ அப்போது முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓம் சாந்தி. பக்தர் மற்றும் பகவான், குழந்தைகள் மற்றும் தந்தை, 2 விஷயங்கள் இருக்கிறதல்லவா? பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பகவான் ஒருவர்தான். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக இருக்கிறது. அதாவது பக்தர்கள் பகவானை நினைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, அதுக்கு எத்தனை சாதனங்களை தேடுறாங்க. ஆனால் நீங்கள் குழந்தைகள், அவர் தந்தை அப்படின்னு உணர்ந்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றார். ஆத்மாக்கள் ஷரீரத்தின் மூலமாக பக்தி செய்கிறார்கள் அல்லவா? ஏன்? பகவானாகிய தந்தையை சந்திப்பதற்காக. நீங்கள் பக்தர்கள், இப்போது நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். எப்போது முழு ஞானி ஆகிறீர்களோ அப்போது இங்கு இருக்க மாட்டீர்கள். பள்ளியில் படிக்கிறார்கள், பரீட்சையில் தேர்ச்சி அடைந்த பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்வார்கள். இப்போது உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார். ஞானிகளுக்கு கல்வியின் அவசியம் இல்லை, பக்தர்களுக்கு தான் பகவான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் பக்தி செய்து கொண்டிருந்தோம் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது? இதை தந்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போது பக்தி செய்வதில்லை, ஆனால் தேக அபிமானத்தில் வருகிறீர்கள் அல்லவா? அதாவது இன்றைக்கு பாபா நீங்களும் பக்தர்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, படிச்சுட்டு பாஸ் பண்ண பின்னாடி தானே அந்த முழுமையான கல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுபோல் நீங்கள் பக்தர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, முழுமையாக மாயாஜீத், மாயாவின் மீது வெற்றி அடைந்து விகாரமற்றவர்களாக ஆன பிறகுதான் ஞானிகள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். ஞானிகளுக்கு இந்த கல்வி அவசியம் இல்லை. நீங்கள் பக்தி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தேகாபிமானம் இருக்கே. பக்தினால என்ன? தேகாபிமானம் தான். தன்னையும் சரீரம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இறைவனையும் சரீர ரூபத்தில் பூஜை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் தேகாபிமானத்தில் வந்துட்டே இருக்கீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் பக்தர்கள் தான். எப்போ நீங்கள் முழுமையாக ஞானி ஆயிடுறீங்களோ அப்போ இங்கே இருக்க மாட்டீங்க அப்படின்றார். அதனால ஞானிகள் அப்படின்னா ஞானத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்ல, புரிந்து கொண்டு நடைமுறையில் கொண்டு வரக்கூடியவங்க. இப்போது இங்கோ அநேக பகவான்கள் ஆகிவிட்டார்கள், தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இதற்கு தான் அறியாமை என்று சொல்லப்படுகிறது. பக்தியில் காரிருள் இருக்கிறது. ஆகையால்தான் ஞான மையை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் விலகியது என்று பக்தர்கள் பாடுகிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் இந்த ஷரீரத்துடன் பாகத்தை நடித்து கொண்டே இருப்பீர்கள். எல்லையற்ற பாகத்தை நடித்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இப்போது எல்லைக்கப்பாற்பட்டதற்கு சென்று விட்டீர்கள். மனிதர்கள் சிறியவர்களாக பிறகு பெரியவர்களாக ஆகிறார்கள். ராவணனை ஒருபோதும் சிறுவனாக காண்பிப்பதில்லை,
அவன் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆகுவதில்லை. அவன் ஸ்தூலமான பொருளே அல்ல. ராவணன் என்று 5 விகாரங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. 5 விகாரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் தமோ பிரதானம் ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். கோடியில் சிலர், அதிலும் ஒரு சிலர்தான் வெளிப்படுகிறார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது கோடியில் சிலர்தான் சரியான விதத்தில் தெரிந்திருக்கிறார்கள். யாரை? தந்தையை. எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை வயிறு நிரம்புவதில்லை. வயிறு முழுமையாக காலியாகும் போது தந்தை வந்து வயிற்றை நிரப்புகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் வயிற்றை எப்படி நிரப்புகிறார் என்றால், எந்த பொருளின் அவசியமும் இருக்காது. அதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, வயிறு நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா அந்த முகத்திலே திருப்தி இருக்கும், நிறைவு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பரிமாறினா என்ன சொல்லுவாங்க? இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? போதும், வயிறு நிறைஞ்சிடுது, எனக்கு இன்னும் ஒன்றும் வேண்டான்வாங்க. அதே போல் சாப்பிட்ட பிறகு கூட இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா அப்படின்னு கண்கள் எதையும் தேடாது. அதுபோல் பாபா, நான் உங்களுடைய வயிற்றை எப்படி நிரப்பிடுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த பொருளின் அவசியமும் உங்களுக்கு இருக்காது, ஆத்மா எதையும் தேடாது, அவ்வளோ ஒரு நிறைவு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சாப்பாடுன்றது ஒரு ஆஸ்பெக்ட் தான். அதுபோல் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாபா வயிற்றை நிரப்பிடுறார். அதாவது அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து விடுகிறார். ஆத்மா திருப்தியான ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. இது ஒரு அனாதி நாடகம் சுற்றி கொண்டே இருக்கும். ராவண ராஜ்யம் துவங்கும் போது திருட்டு, சண்டை, கலவரம் ஆகியவை ஆரம்பிக்கிறது. ராவணனின் பெயர் சொல்லப்படுகிறது. மற்றபடி ராவணன் என்று யாரும் இல்லை. விகாரங்களின் பிரவேசம்தான் இது. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டீர்கள்? ஈஸ்வரனுடைய விதி என்று திருப்தி அடைந்துவிடக் கூடாது. இது ஈஸ்வரனுடைய விதி அல்ல, மாயையின் விதியாகும். உலகத்தில் அப்படிதானே சொல்லுவாங்க, கஷ்டங்கள் வரும்போது எப்படி இருந்தோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், என்ன செய்யறது, எல்லாம் அந்த ஆண்டவன் விதிக்கிற விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், அது இறைவனுடைய விதி இல்லை, ஈஸ்வரனுடைய விதி இல்லை, மாயினுடைய விதி அப்படின்றார். இப்போது உங்களுக்கு ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. அங்கு துக்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது. ஈஸ்வரிய விதி மற்றும் அசுர விதியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இந்த அறிவு உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது. அதுவும் வரிசை கிரமமான முயற்சிக்கேற்றபடி கிடைக்கிறது. ஞான ஊசி யாருக்கு போடப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சகோதரிகள் குரூப்பை கூட்டிட்டு போவாங்க, பாபா முன்னாடி அமர வைக்கிறாங்க. பாபா பார்த்த உடனே இவங்களுக்கு நல்ல ஞானம் புரிஞ்சிருக்கு, இவங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தெரிஞ்சுப்பார். அதை இந்த மாதிரி சொல்றார், ஞான ஊசி யாருக்கு நல்லா போடப்பட்டிருக்கு அப்படின்றது புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் தெரிந்திருக்கிறது. எவ்வளவு விஷாலமான புத்தி தேவை! உங்களுடைய பார்வை ஒருபோதும் யார் மீதும் செல்லாது. அதாவது நாம் இந்த ராஜாவை, ராணியை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களா என்ன? அவர்களை ஏன் பார்க்க வேண்டும்? உள்ளத்தில் எந்த ஆசையும் வருவதில்லை. இவை அனைத்தும் அழிந்து போகக்கூடியது. யாரிடம் என்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் அழியதான் போகிறது. வயிறு என்னவோ அதே 2 ரொட்டியை தான் கேட்கிறது. ஆனால் அதற்காக எத்தனை பாவம் செய்கிறார்கள்! இச்சமயம் உலகத்தில் பாவமே பாவமாக இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா,
இப்போ உங்களுடைய வயிறு நிறைஞ்சிருக்கு. உங்களுடைய மனதின் அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆயிடுத்து. நீங்க யாரையும் பார்க்க கூட விருப்பப்படல. அந்த காலத்துல குவீன் வந்திருக்காங்க. இங்கிலாந்துல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப எல்லாரும் பார்க்க போறாங்க இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்ல. அவங்க குவீனா இருந்தா என்ன? இப்போ கூட ஏதாவது ஒரு நல்ல நாள், ஏதோ ஸ்பெஷல் டேஸ் இருக்கு. அப்போ அந்த இங்கிலாந்து குவீன் வந்து அந்த இந்தியால இருந்து கொண்டு போன அந்த கோஹினூர் கிரீடத்தை அணிந்து எல்லாருக்கும் காட்சி குடுப்பாங்க. டிவில எல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க. நேர்லயும் போய் பார்ப்பாங்க. அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க எதையும் பார்க்க விருப்பப்படல. அவங்க டைமண்ட் கிரீடம் அணிந்திருந்தாலும் சரி, கோஹினூர் கிரீடம் அணிந்திருந்தாலும் சரி, இது எல்லாமே அழிந்து போக போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அத எதுவுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல, ஆசை இல்ல அப்படின்றார். அடுத்தது இந்த உலகத்துல பாருங்க, இந்த நேரத்துல பாவமே பாவம் தான். உட்கார்ந்தாலும் பாவம் தான், நின்னாலும் பாவம் தான், நடந்தாலும் பாவம் தான், பேசினாலும் பாவம் தான், சும்மா இருந்தாலும் பாவம் தான். ஏன்னா மைண்ட்ல ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது போல பாவத்தை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல அப்படின்றார். ஒருவர் மற்றவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்துகிறார்கள். எவ்வளவு பணம் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அரசாங்கமும் என்ன செய்ய முடியும்? யார் எவ்வளவு மறைத்தாலும் மறைத்து வைக்க முடியாது. ஏனென்றால் இப்போது இயற்கையின் சீற்றங்களும் வர இருக்கிறது. கவர்மெண்டிடம் நீங்க ஏமாத்தலாம், டாக்ஸ கட்டாமே, உங்களுடைய கணக்கு காட்டாமே. ஆனால் இயற்கை சீற்றங்கள் வருமே, பூகம்பம் வருமே, வெள்ளம் வருமே. அப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க எவ்வளோ மறைத்து வைத்தாலும் அவ்வளோதான் அப்படின்றார். அதனால தான் உலகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை தான் நியாயத்தை வழங்கக்கூடிய நீதிபதி அப்படின்னு சொல்றாங்க. பாரபட்சம் பார்க்கறதில்ல. எல்லாருக்கும் தண்டனை வந்து கிடைச்சிடும். ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய தண்டனை கிடைச்சிடும். இயற்கை குடுத்துடும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மீதம் இருக்கிறது. எனவே பாபா கூறுகிறார், ஷரீர நிர்வாகத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். அதற்கு தடையில்லை. ஆனால் குழந்தைகளுக்கு குஷியின் அளவு ஏறியிருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருக்க வேண்டும். தந்தையோ முழு உலகத்திற்கு உங்களை எஜமானர்களாக ஆக்குகிறார். பூமி, ஆகாயம் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாகிறது. எல்லைக்குட்பட்டது எதுவுமே இருக்காது. பிரம்மா பாபாவின் இந்த பாடல் இருக்கிறதல்லவா? ஆத்மாவிற்கு இறைவன் கிடைத்து விட்டார். பிறகு இந்த அற்ப விஷயங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? இதுதான் அவருடைய பாடல். பிறகு கூட குறைய கொடுத்து ஒரே அடியாக கணக்கை முடித்து விட்டார். ஷரீரத்தை கூட பாபாவுக்கு கொடுத்து விட்டார். அதாவது பிரம்மா பாபா வியாபாரியாக இருந்தார் இல்லையா? பார்ட்னர்ஷிப்ல தான் அந்த கடை ஓடிட்டு இருந்தது. பார்ட்னர்ஸும் இருந்தாங்க. எப்போ இவர் உணர்ந்தாரோ, எனக்கு இறைவன் கிடைச்சிட்டார் அப்படின்னு உணர்ந்தாரோ, அப்போ உடனே வந்து நான் விலகிக்கிறேன், வியாபாரத்தை எல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்போ அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து ஒத்துக்கல. அது எப்படி திடீர்னு இப்படி போறேன்னா என்ன பண்றது அப்படின்னு வந்து முதல்ல ஒத்துக்கல. ஆனா கூட குறைய என்னவோ உங்களுக்கு சேர வேண்டியது எடுத்துக்கோங்கப்பா, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா கணக்கு கூட பார்க்கல. கணக்க முடியுங்க, முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க, உங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு இறைவன் கிடைச்சாச்சு அப்படின்ற ஒரு ஆன்மீக போதையில இருந்தாரு. கணக்க முடிச்சிட்டார். பிறகு ஷரீரத்தை கூட பாபாவுக்கு கொடுத்துட்டார். ஆஹா, நானோ உலகத்திற்கே எஜமானன் ஆகிறேன், அநேக முறை ஆகியிருக்கிறேன் என்ற பெருமிதத்தில் இருந்தார். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. உயர்ந்த விஷயங்கள் கிடைச்சது. இந்த அழியக்கூடிய விஷயங்களை நான் விட்டுட்டேன். எனக்கு பெருமிதம் இருந்தது. நான் உலகத்திற்கே எஜமானன் ஆக போறேன். பாபா என்ன அது போல ஆக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு விடுறது கஷ்டமாகவே தெரியல. எவ்வளோ ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்றார். அதற்காக நீங்க எல்லாருமே அப்படி விடணுன்ற அவசியம் இல்ல.
தாராளமாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படிப்பட்ட திருப்தியான மற்றும் விஷாலமான புத்தியுடையவர் ஆக வேண்டும் என்றால் யார் மீதும் கண்கள் ஈர்க்கப்பட்டு மூழ்கிவிடக் கூடாது. மனதில் எந்த ஆசையும் இருக்க வேண்டாம், ஏனென்றால் இவை அனைத்தும் அழியப் போகிறது. இரண்டாவது பாயிண்ட், ஷரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்து கொண்டிருந்தாலும் குஷியின் அளவு சதா ஏறி இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்க வேண்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கப்பாற்பட்டதில் இருக்க வேண்டும். வரதானம். தீவிர முயற்சியின் மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனமகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். நிறைய குழந்தைகள் நான் சரியாக தான் இருக்கிறேன், ஆனால் காரணங்கள் இருக்கிறதல்லவா, சம்ஸ்காரங்களின், மனிதர்களின், வாயுமண்டலத்தின் பந்தனம் இருக்கிறதல்லவா என்று சொல்கிறார்கள். ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தீவிர முயற்சியாளர்கள் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காதது போல் கடந்து சென்று விடுவார்கள். அவர்கள் சதா மனமகிழ்ச்சியின் அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட மனநிலைக்குதான் பறக்கும் கலை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் ஆகும். அவர்களை எந்த விதமான சுமையும் அலைச்சலில் கொண்டு வர முடியாது. அதாவது டபுள் லைட் அப்படின்னா அப்படியே லைட்டாக தெரியும் அப்படின்னு இல்லை. டபுள் லைட் அப்படின்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 காரணங்கள் இருக்கும், 1000 பந்தனங்கள் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட், எதுவுமே நடக்கலை, அது போல் எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு பிரச்சனை வந்தால் அது பிரச்சனையாக தோணாது, மன மகிழ்ச்சியின் சாதனம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க. அதனால அவங்க பறக்க முடியும், பறக்கும் கலையில் இருக்க முடியும். அதுக்கு தான் பேர் டபுள் லைட். எந்த சுமையும் அவங்கள அலைச்சலில் கொண்டு வர முடியாது அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தான் பறக்கும் கலை என்று சொல்லப்படுகிறது அப்படின்றார். ஸ்லோகன். ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. ஒரு தந்தையிடம் உள்ளத்தின் உண்மையான அன்பு இருந்தது என்றால் மாயா ஒருபோதும் டிஸ்டர்ப் செய்யாது, அதாவது தொந்தரவு செய்யாது. அதனுடைய டிஸ்ட்ரக்ஷன், அதாவது அழிவு ஏற்பட்டு விடும். ரைமிங்காக சொல்கிறார், மாயா டிஸ்டர்ப் செய்யாது, மாறாக அதனுடைய டிஸ்ட்ரக்ஷன் நடந்துடும். ஆனால் ஒருவேளை உண்மையான உள்ளத்தின் அன்பு இல்லை, வெறும் தந்தையின் கையை பிடித்திருக்கிறீர்கள், துணையை அனுபவிக்கவில்லை என்றால் மாயையின் மூலம் அடி விழுந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. மனது என்று முன்னூ
நீந்தான்